உடமாடான்டான்டா முனியாண்டிக்கு படுக்க என்னைய நாடு பூரா பேரு வாங்க வச்சு என் கலிசரி காளி முனி ஐயா கொஞ்ச நேரம் இந்த புதுப்பட்டி கிராமத்தில் உள்ள இந்த பாண்டி முனியை கூட்டிக்கிட்டு எந்த குதிரைடா இன்னைக்கு கலிசரிய வெட்டு நீ வர்றது நீ சொந்த குதிரை ஓடி வாடா நீ அள்ளி கொடுத்த ஜாம்பு முனியாண்டி இதுவரைக்கும் நாட்டில் அரும்பு குறைஞ்சதில்லை நீ எடுத்தறிஞ்ச ஈட்டியும் ஏக அலி முனி ஐயா இதுவரைக்கும் வீண் போனதில்லை ஓடி வாடா 5 ஜடை பரசி வரே ஐயா உனக்கு அழகு ஜடையும் தோரணையிட அந்த மேலமட கம்மாயா ஏ வாண்டி முனி நீ தங்கியிருப்பது வட்டாயுரணி ஏ வாண்டி முனி தாமத சட கருப்பாயுரணி பாண்டி முனி ஐயா அந்த கருப்பாயுரணியை விட்டு இந்த புதுப்பட்டி மண்ணில் கொஞ்ச நேரம் நீ மகடி ஓட்டு விளையாட எந்திரி ஓடி வாடா அழுயர விச்சருவா கருப்பு அட அழுயர விச்சருவா அசையாதுடா கிநாட்டு எங்கருப்பே வெள்ளி புடியருவா டாய் வாடா உன் காலுக்கு சலங்க இட்டு என் 18ஆம் படி பெரிய கருப்பு ஓ இடம நீய கொஞ்ச நேரம் நீ மேமாட்டு ஓடி வாடா ஒத்த காலு சப்பானி சப்பானியே அட ஒத்த காலு சப்பானி உனக்கு ஒரு காலு நொண்டியாடா நீ படுத்தது கலங்கடியா இன்னைக்கு அலறுதுடா இத்தி மராய் ஆடாத ஜாமிய என் கலிசரி முனியாண்டிய கூப்பிட்டாடு முனியா இறங்காத ஜாமிய என் ஊத்தடியான கூப்பிட்டா இறங்க காளி முனி கூட வடாட்டா வாடா ஹலோ 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 ஓகே ஷாட் ஓகே தாளக்கார வரட்டும் சார் ரெடி சார் டேரக்ட் சார் ஓகே ஓகே டேக் போலாம் சார் ரெடி ஓகே சார் ரோலிங் கேமரா ஆக்ஷன் ஜெகஜனனி சுகபாணி கல்யாணி ஜெகஜனனி சுகபாணி கல்யாணி ஜெகஜனனி சுகபாணி கல்யாணி ஜெகஜனனி ஜனனி ஜெகஜனனி மதுரை வாணி சொக்கநாதர் மனம் மகிழுமிராட்சி சொக்கநாதர் மனம்
மகிழும் மீனாட்சி ஜெகஜனனி சுபவாணி கல்யாணி ஜெகஜனனி ஜெகஜனனி அம்மா பாண்டியகுமாரி பவானி பாண்டியராஜகுமாரி பவானி பஞ்சமி பரமேஸ்வரி வேண்டு மனோதரே வேண்டு மனோதரே இன்னும் மனோ வல்லையோ வேத வேதாந்த நாதஸ்வரூபிணி நாதஸ்வரூபிணி ஜெகஜனனி சுபவாணி கல்யாணி ஜெகஜனனி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா ஞான முகத்துக்கேத்து மான வைத்த சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா கற்பக பேரு கேட்டு அத்தனை பலன்களையும் கற்பக பேரு கேட்டு அத்தனை பலன்களையும் எப்பவும் கொடுக்குதையா எப்பவும் கொடுக்குதையா ஞான முகத்துக்கு ஏத்து பான வைத்த சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா சதுர்த்தி விரதம் இருந்தா சங்கடம் எல்லாம் விலகும் ஐயா ஆ, 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 சதுர்த்தி விரதம் இருந்தா சங்கடம் எல்லாம் விலகும் ஐயா முன்னாள் நோம்பும் இருந்தா உடலில் நல்லது நடக்கும் ஐயா முன்னாள் நோம்பும் இருந்தா உடலில் நல்லது நடக்கும் ஐயா கண்ணு ரெண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா கண்ணு ரெண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா கண்ணு ரெண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா கண்ணு ரெண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா ஞான முகத்துக்கேத்து பான வைத்த சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா தினசரி பூஜைகள் செஞ்சா மனப்படி எல்லாம் கிடைக்கும் ஐயா தினசரி பூஜைகள் செஞ்சா மனப்படி எல்லாம் கிடைக்கும் ஐயா நனப்புள்ள சாமி இருந்தா நிச்சயம் சொன்னது பழிக்கும் ஐயா நனப்புள்ள சாமி இருந்தா நிச்சயம் சொன்னது பழிக்கும் ஐயா கண்ணு ரெண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா கண்ணு ரெண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா கண்ணு ரெண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா கண்ணு ரெண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா ஞான முகத்துக்கு ஏத்து பான வைத்த சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா கற்பக பேரு கேட்டு அத்தனை பலன்களையும் கற்பக பேரு கேட்டு அத்தனை பலன்களையும் எப்பவும் கொடுக்குதையா எப்பவும் கொடுக்குதையா ஞான முகத்துக்கேத்து பான வைத்த சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா
உனக்கு தந்தா சுட்ட மீன் படையல் வச்சா கட்டுக்கதிதாளிய நீ காவு கட்டு நிக்கிறியே அம்மா பத்து நீங்க விரதத்துக்கு சக்தி ஒண்ணு இருக்குதுன்னா பெத்தவளை மனமிறங்கு பாசத்துக்குள் நீ அடங்கு அம்மா கடல் நீயே குதிச்சு புட்டா சூடா தண்ணீரே காளி நீ மீனாட்சி அம்மாரம்மா அம்மா கற்பூர தீபமே திகை விளக்கு போட்ட கற்பரசி வாழ்வை எண்ணி பாரம்மா அடிப்பு நினந்தா அது என்று உன்னினந்தா வேண்டுவது உன்னிடந்தா அடி சத்தியம் பண்ணு முன்பின் பக்தரை காத்திட இங்கே சத்தியம் பண்ணு அம்மா முரண்டு பிடிக்காத முண்டக கண்ணி அம்மா முறைச்சு பார்க்காத பாளையத்து அம்மா அம்மா கண்ண உருட்டாத கருமாரி அம்மா கத்தியணி காட்டாத காளி தேவி அம்மா கொம்பு மஞ்சள் அரைச்சி எடுத்து அம்மா அரைச்செடுத்து புசி புசி குளிக்கவும் வச்சு உன்னை குளிக்க வச்சு உச்சி மல்லி மாலையும் கட்டி உன் கழுத்து போட்டு கும்பிட்டவ வாழ்வ காக்க வாடி 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 அம்மா உப்பதையும் காய்ப்பதையும் காப்பவளை அம்மா நீ காப்பவளை கூட செஞ்சா கடவுளும் பொய்யாகி அம்மா குங்குமத்தை கொடுத்த கையால் மங்களத்தை பறிக்கலாமா ஓலவிடி அம்மா நீ குறவழி கேட்கலாமா அம்மா புருஷவரம் கேட்டு இங்கே ஒரு காலில் ரவம் இருந்த மாங்காட்டு காமாட்சி வாடி அம்மா அம்மா குடிசை முதல் மாடி வரை குடும்பத்து பெண்களுக்கு தாலியில்லா வாழ்க்கை இங்கே கேளியம்மா அடி வந்து விடு கோபம் மட்டும் வந்து விடு பூ மட்டும் தந்து விடு அடி வந்துடு 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 நம்பிடும் பக்தரை காத்திட இங்கே வந்திடம்மா முரண்டு பிடிக்காத உண்ட கண்ணி அம்மா முறைச்ச பார்க்காத பாளையத்து அம்மா அம்மா எனக்கண்ண உருட்டாத கருமாரி அம்மா கத்தியணி காட்டாத காளி தேவி அம்மா அவ அக்கி வச்ச சொத்த நீ மூக்கு முட்டை பிடிச்ச அவ புத்தி வச்ச கூட உனக்கு ருசிக்க பிடிச்ச அடி சங்கரியே பைரவியே பட்டுன வரத்தை எக்கிரியே பாரேடி பாரே அவ தவிப்பத மனமாறாப்பத மாறாணி பதிப்பத முரண்டு பிடிக்காத உண்ட கண்ணி அம்மா முறைச்சு பார்க்காத பாளையத்த அம்மா அம்மா கண்ண உருட்டாத கருமாரி அம்மா கத்தியணி காட்டாத காளி தேவி அம்மா ஒயிட்டு லக்கான் கோழி ஒன்று கூவுது அதை பாஸ்ட் புட்டு கடையை பார்த்து எங்குது ஒயிட்டு லக்கான் கோழி ஒன்று கூவுது அதை பாஸ்ட் புட்டு கடையை பார்த்து எங்குது ரத்னா காப்பி மசால் தோசை கேட்குது அதுக்கு ரவா லட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்குது ஏ மச்சினடா இந்த லைலா ஓட்ட மச்சினடா அவன் காதல் போட்டுடா அவன் பார்த்தா சின்ன ரஜினிடா ஒயிட்டுல கான் கோழி ஒன்று கூவுது அதை பாஸ்ட் புட்டு கதையை பார்த்து எங்குது மச்சான் ஞானோ ஓ தங்கச்சி எங்கடா ரொம்ப நல்லா காணோ ஏ மச்சான் ஞானோ ஓ தங்கச்சி எங்கடா ரொம்ப நல்லா காணோ கள்ளச்சிக்கு பொண்ணண்டா ரெண்டு கண்ணலடா நேத்து முதல் துங்களடா நெப்போலியன் கேக்குதடா லைலா காலேஜ் ஐயோ லைலா காலேஜ் பசங்க இப்போ கொஞ்சம் ஏமாந்துட்டா காதுல பூ சுத்துது லக்கான் கோழி ஒன்று போகுது உனக்கும் ஆசி கிடைக்க வேணும் எனக்கும் சொல்லுங்க
வேணும் எனக்கும். ஐயா மரே ஆத்தா மரே வணக்கம் உங்க ஆட்சி கிடைக்க வேணும் எனக்கும். அண்ணன் மாரே தம்பி மாரே வணக்கம் உங்க தவிர்ந்த குத்து நல்லா நடக்கும். அண்ணே மரே தம்பி மரே வணக்கம் உங்க தயவு இருந்தா குத்து நல்லா நடக்கும் நடக்கும். ஐயா மாரே ஆத்தா மாரே வணக்கம் உங்க ஆட்சி கிடைக்க வேணும் எனக்கும். நேர்த்திக்கடன் போடுறது யாருப்பா? சந்தன தண்டம் கொஞ்சம் சேர்த்து தடவிக்க. 15,000 சரியா போச்சு. அப்பப்போ எண்ணிக்கிட்டே இரு. லேசா வேர்க்குதாடா. எம்கேஆர் பயலுகாடா ஒட்டூரம்மா அப்பொண்ணு இப்பொண்ணு கவட்டுக்குள்ள பொண்ணு சார் போய் பேஜா இருக்குடா தம்பி. சூப்பரா இந்த மை சட்டை ஆபரி பண்ற என் சிங்கத்துக்கு ஒரு கைதட்டு கொடுங்க. லவ் பண்றியான்னு நினைக்கிறேன். இல்லடா சிரிப்பு அல்லுதாடா. சும்மாரு மொட்டை முண்டை. வெளியூர்லேருந்து வந்து பெரும்பாலும் வெளியூர்லேருந்து வர்றவங்களுக்கு உள்ளூர்கார எந்திரிச்சு நின்றுக்கிட்டு அவங்களுக்கு வழி விடுங்க. அவங்க நட்டமாக நிற்கிறாங்க. நீ ஃபீல் பண்ணாத தலைவா. நினச்ச நேரம் கப்ளிங் பார்க்கலாம். இந்த போய் அல்ல சாமியை நிப்பாட்டுவான். பாண்டி சாமி இருக்கா? கள்ளிச்சேரி கோடாங்கி கூப்பிட்டா வருதா? வரும். எக்கோய் அல்லோ அல்லோ அன்னை தந்தை தான் வணங்கி அன்னை தந்தை தான் வணங்கி புதுப்பட்டி அருமை நல்ல 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 புதுப்பட்டி அருமை நல்ல 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 வந்திருக்கும் இந்த சபை வணங்கி வந்திருக்கும் நல்ல சபை வணங்கி புதுப்பட்டி கிராமத்தில் என் கட்டண கட்டழகி பொல்லாத பாண்டி முன்னி குடியிருக்கிற குங்கும போட்டல் பாண்டி ரோஜாக்கார தங்கமுடா பாண்டி முனி சொன்ன சொல்லு மாறாது. பாண்டி முனி ஐயா அருமை சபையோர் வணங்கி அருமை சபையோர் வணங்கி சொன்ன சொல்லு மாறாதுடா. ஏன் பாண்டி முனி சொல்வாக்கு தப்பாது. வீரம் குறைஞ்சு போச்சா? கொஞ்ச நேரம் எந்திராம வண்டி சொன்ன சொல்ல மாறாதுடா. சொல்வாக்கு தப்பாடா. பாண்டி முனி வாடா எந்திரா ஐயா. சொன்ன சொல்ல மாறாது. ஏன் பாண்டி முனி சொல்வாக்கு உனக்கு தப்பாதுடா. என் சீமான காணாமுடா மேலமட கம்மாயில தங்கிட்டியாடா பாண்டிடா. மேலமட கம்மாயடா உனக்கு கலங்குதாண்டா படுக்க சிங்கார ஆட்டக்காரே என் பாண்டி முனி சீமானே நீ எதிரே. பாண்டி முனி ஐயா வாடா ஓடி வா. ஆடுன பரம்பு பாண்டிடா ஆடுன பரம்பு பேக்கரை நின்றுச்சா இல்ல வயசாகி போச்சாடா? இந்த மக்களை நீ காக்குற உண்மையானா என் காளி முனிகளை சேர்ந்து எந்திராமா.
புதுப்பட்டியில தத்துரமா இருக்கான பாண்டி. அலுயர விச்சரவா கருப்பு 18 லாடர்களையே படிக்கட்டாக்கி உனக்கு 18ஆம் படியான என் 18ஆம் படியான கொஞ்ச நேரம் எந்திரி. ஆளு ஏற வீச்சாருவா 18ஆம் படி கருப்பா வாடா துள்ளி வாடா. அலுயர விச்சரவா அதையாது ஈனாட்டு என் கருப்பே வெள்ளி புடியருவா அருவா சாணம் மங்கிருச்சாட்டே. ஆளு ஏற வீச்சாருவா என் 18ஆம் படி கருப்பு வெள்ளி புடி அருவா செய்யாதடா டேய் வாடா. அலுயர விச்சரவா அதையாது ஈனாட்டு என் கருப்பே குட்டிக்கு தண்ணி வச்சா என் கருப்பு குமுறமுடா வாருவா. குட்டிக்கு தண்ணி வச்சா குமுறு பட வாடுவா டாய். ஆட்டு குட்டிக்கு தண்ணி வச்சா என் சீமை அலறமுடா ஈனாட்டு விச்சரவா. ஆட்டுக்கு தண்ணி வச்சா குமுறு பட ஓ முன்னருவா. மலையாள நாட்டுல உன்னைய வச்சு வளர்க்க முடியல. மலையாள நாட்டிலே கருப்பு உன்னைய வச்சு வளர்க்க முடியல. உட்காரு. ஹலோ 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 பேர் அனுபவ ஹலோ ஹலோ மை சரி பண்ணுப்பா. ஏய் மை சேட்டை சரி பண்ணும் சார் போய் இன்னொரு ஏத்து. ஹலோ ஹலோ பேர் அன்பு கொண்டு என் உயிரிழை மேலான அண்ணே சைடில் நிற்கிறவங்களாம் அப்படியே கொஞ்சம் முன்னாடி இருந்து உட்காருங்கண்ணே வாங்கண்ணே. இடம் இருக்குண்ணே பின்னாடி. பொன்னாடியை போத்தி எங்களை கௌரவப்படுத்திய நாடகத்தை நீங்கள் ஒரு ஆள் தானே இப்போ நடத்துறிய? என்ன வேலை ஆக்குறிய? மைசெட்டா பாண்டி ஆடியோஸ் பாண்டியோட சேர்ந்து கருப்பையும் காளிமுனியும் காப்பாற்றுறேன். அந்த பேசின தொகையை எடுத்து வை இந்த வாரம் வேறுக்குதாடா. இந்த புதுப்பட்டி ஸ்ரீ அழகன் மூப்பனார் வகைராஜ் ஆர்வாக எனக்கு பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்தி இந்த மேடைக்கு என்னை அழைத்து வந்து அழகு பார்த்த அத்தனை உறவுகளுக்கும் பாதம் தொட்டு நன்றி நன்றி நன்றி. ரோஜா பூ மாலை குலுங்குது மாலையை தொலைச்சு காலையில் 70 ரூபாய்க்கு வித்துரு. திரைப்பட நடிகர். ஓ இந்த ஊர் புதுப்பட்டியில் பிறந்தீங்க வளர்ந்தீங்க. திரைப்பட நடிகர் உங்கள் பேர் என்னங்கய்யா? மணிகண்டன். ஆட்டோ ஓட்டுங்க, சினிமாவில் போய் எதையும் ஓட்டுங்க, இப்போ பொன்னாடியை ஓட்டுங்க. நன்றி நன்றி நன்றிங்க. போடுற ஆள் உரம் துண்டை போட்டால் நான் எப்படி அன்பாலயத்தை நடத்துறது? சின்ன வார்த்தை என்ன பெருசாக பேசுங்க. இப்போ வணக்கம். என்னை பார்த்துருப்பீங்க நிறையா பேர். நான் ஆட்டோ ஓட்டிக்கிருக்கேன். அண்ணன் வீடியோவை டெய்லி பார்த்து அந்த காமெடி எல்லாத்துமே நான் லைக் பண்ணுற ஒரே ஆள். நீங்களும் அதே மாதிரி ஒரு மனிதாபம் உள்ள ஒரு ஆளுங்க. இந்த நாடகத்தை நடித்து அவருக்கு சம்பாரித்து கொண்டு போகிறதில்ல, ப்ளஸ் நிறையா குடும்பத்தை வாழ வைக்கிற ஒரே ஆள் நம்ம எம்கேஆர் மட்டும்தான். இதுக்கு மருதமணி அண்ணன் வந்து நிறையா அவங்க கூட இருந்து 2 பேரும் நிறையா விஷயங்களை ஒரு யூடியூப் சேனல்லையும் பொதுமக்களுக்கு ஒரு
மருந்தாக காமெடி மருந்தாக இன்னைக்கு வந்து ஒரு காமெடி பண்ணி இன்னைக்கு நம்மளெல்லாம் சிரிக்க வச்சு இந்த மேடையில் நிற்கிறது எனக்கு அவங்களுக்கு ஒரு பொன்னாட பொறுத்தவரையில் புதுப்பட்டி சார்பாக நான் ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நானும் 4 படங்கள் இப்போ நடித்து ஒரு படம் வந்து ரெடி ஆகிருக்கு. ரெடி ஆகிடுச்சா? கண்டிப்பாக கருணாசனை படத்தில் தீபாவுக்கு ஹஸ்பண்டாக நடிச்சிருக்கேன். இதே ஊரில் பிறந்திருக்கேன், வளர்ந்து இன்னைக்கு ஆட்டோ ஓட்டி அந்த வேலையிலையும் சின்ன சின்ன இனிமேல் அண்ணனுக்கு ஒரு ஹெல்ப்பாகவும் பெரிய நடிகர் ஆகிட்டேன்னா கண்டிப்பாக அவங்க அறக்கட்டளைக்கு கண்டிப்பாக நானும் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்றத இந்த ஊர் மக்கள் சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சரி சரி, படம் வரட்டும். படம் எல்லாத்துக்கும் ஜாலியாக வச்சு விடு. ஆறுமுகத்தோடு அன்பு தம்பி புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த டிஆர் மணிகண்டன் அவர்களுக்கு பொன்னாடி பத்து கௌரவப்படுத்துகிறார்கள். மிருதங்கத்து கொண்டிருக்கும் பெருங்கொண்ட லாங் கப்ளிங் மண்டையன் செல்வா அவர்களுக்கு மண்டே 3 மலவருக்கு பொன்னாடி பத்தப்படுகிறது. ஆள்நோடு கொண்டிருக்கும் வீட்டில் இருக்க அம்புடி சாமானே அள்ளிட்டு வந்துட்டேன். ஏகே அருள் எங்கள் அண்ணனுக்கு பொன்னாடி பத்து கௌரவப்படுத்துகிறார்கள். தாளையம் தொண்டிருக்கும் 15 வருஷமாக பிள்ளை இல்லை, நீண்ட நாள் பிள்ளை இல்லாத நாள் நீலகண்டன் என்று வைத்து தாள கலைஞர் நீலகண்டன் அவர்களுக்கு பொன்னாடி பத்து கௌரவப்படுத்துகிறார். என்ன காது குத்து வந்தியா? அவருக்கு போடுங்க. பிரார்த்தனை நடத்தக்கூடிய அண்ணனுக்கு குடும்பத்தாரர்களுக்கு மரியாதை ஏறோ செய்யுங்க. நான் ஒன்றுக்கு வந்துட்டு வரேன். எங்கடா கப்பலிங்க மாட்டேன், நான் இறங்கி போயிட்டேன். அவனுக்கு என்ன நீரழிவோ? நீரழிவா? வாங்க வாங்க வாங்க, பல்ல கட்டு. துகுலாப்பட்டி இந்த நாடகத்தின் அமைப்பாளர், அம்மன் ரேடியோஸ் உரிமையாளர் எங்கள் அண்ணே துகுலாப்பட்டி பூமிராஜன் தான் இந்த பேரும் புகழுக்கு காரணம். வானே வானே வானே, வா வா வா, சும்மா வா, வயரை கூட அத்துட்டு வா, வா வா, பேண்டை கழட்டி போட்டு முண்டமா கூட வா, வா வா வா. வாழை சுருட்டுது எங்கள் பாண்டி சாமி மாடும் வலது வம்போ சாக்கியது. 2 வார்த்தை பேசிட்டு போ. எனக்கு பொன்னாடை போத்தி கௌரவித்த கிராமத்தாரர்களுக்கும் மற்றும் விழா கமிட்டியாளர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள் அண்ணே. தொடரட்டும், அங்கே போய் உட்காந்து இடம் கிடைக்காது, ஓடு. இந்த இடத்த மடிவிட்டாங்க விதி. இவன் ஏன் கை கட்டி நிற்க? வீட்டு படம் எழுது இல்லையா? பரத் கபடி குழு சார்பாக அன்பாலயத்துக்காக 101, இன்னொரு 400 வாங்கிட்டு வாப்போ. நன்றி. என் தம்பிகள், எங்கள் அண்ணன் இங்கே வர்ற தவளைய என்னடா ஆளை காணாமடா. மதிமரியாதைக்குரிய தமிழ்நாட்டினுடைய கௌரவத்தை கட்டி காப்பாற்றி கொண்டிருக்கின்ற மாபெரும் காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா, மேடைக்கு வாங்க ஐயா. நீங்கள் வந்தாத்தே நல்லா இருக்கும். பின்னாடி கதவை புறா சின்ன பையில நெளிக்கிறாங்கய்யா. துப்பாக்கிட்ட சுட முடியுமாயா? என்ன என்னையே சுடுங்கய்யா. இந்த 5 பேர் எப்படியும் போக மாட்டேன்னு நினைக்கிறேன். மாற்றி மாற்றி பொத்திக்க ஒரே துண்டில் 7 பேர்த்துக்கு பொத்துறியா என்ன? ஆமாம், அந்த ஜாலிவை நீ போடு. சித்தப்பா ஓன் ஜாலிவை நீ போடு. இங்கே வரு மாடு, புடி மாடு. தற்சமயம் மாடு களத்திலே அலங்கரிக்க வருக தர கூடைய காலை. இந்த காலை சென்ற இடமெல்லாம் வடத்தை சுத்திக்கிட்டே ஆடும் என்று. ஆஹா, ஐயா நான் சும்மா கிடையாது, பாதுகாப்பாக தான் இருப்பேன். போயிரு, கணேஷ் போல ஓட்டேன்னு சொல்லி போடுவேன். அப்புறம் ஏனே போனேன். அப்படி ஸ்டேஷனை கூட்டு போங்க. காலையில் வந்து எங்கள் சித்தப்பனை எடுத்துக்கிறேன். போ போப்பாய், சரக்கு அடிக்க பதிலாக ஏதாவது போட்டு இது ஒன்று வெதறக்குதுன்னு அத்து விட்டு போ. இபி வயர்மேன் எத்தனை குடும்பத்துக்கு விளக்கேற்றி வைத்து இரவுகள் பாராமல் உயிரை பணை வைத்து செய்யக்கூடிய வேலை இபி. அதில் பணியிடக்கூடிய அத்தனை உறவுகளுக்கு எம்கேஆர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இபி அதிகாரி அவர் எந்த பொசிஷன் நிற்கிறாரோ என்னடா? பாரத் கபடி குழு சார்பாக 101. இவங்க பிளான் போட்டு வந்திருக்காங்கடா. இங்கிட்டு ஒருத்தர் 100 ரூபா வந்தேன், இந்த ஒருத்தர் 100 ரூபா வந்தேன், இந்த வந்துட்டாங்கடா, தம்பி வந்துட்டாங்கடா. நல்ல மண்டபம், நல்ல வலிக்குதா? நாசிக் டோல் லெவல் கார்ட்ஸ்
சார்பாக 501 நாசிக்கிட்டு வாசிக்கிறீங்களா? சரி சரி வாசிங்கடா. பந்தல் அமைப்பு கண்ணன் மேடைக்கு வாங்க. புதுப்பட்டி கண்ணன் இந்த இப்போ சாவியை காணா, அடுத்த டயரை காணா, வால்டிப்பை காணா, வர்ற ஆளுங்க அதை பத்திரமா சட்டிக்குள்ள ஓட வேண்டியதானப்பா. பந்தல் அமைப்பு கண்ணனே மேடைக்கு வாங்க போ. இதெல்லாம் அப்பயே நீங்கள் போட்டிருக்கணும். என்னை நிப்பாட்டி வச்சுக்கிட்டு நம்ம சடங்கு சுத்துற மாதிரி சுற்றி சுற்றி. சித்தப்பா என் பெரியப்பா கண்ணா பந்தல் சிமெண்ட் மாதிரியே போட்டிருக்கிய. பந்தல் எங்கே போட்டிருக்க? இது இல்லையா கோயில்? ராகவி ஆடியோஸ் உரிமையாளர் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை பத்து கௌரவப்படுத்துகிறார்கள். யூடியூப் எடுத்துக் கொண்டிருக்கின்ற நன்றி. ராகவி ஆடியோ சார்பாக எனக்கு 101 மைக்கு உங்க மைக்கு நினைக்கிறேன். தாத கிணறு என்னப்பு? சரிப்பு சரிப்பு பார்த்தீங்களா? போ டிவி கேபிள் இருக்கிறாங்க. இல்லை இல்லை அங்கிட்டு இல்லைங்கிற வேற யாரும் வரணும் என்னப்பு? என்னாச்சு ரூடு தெரியலையா? பாட்டு போட போறீங்களா? பாட்டு போடுறாப்லையா? பாட்டு போடு. என்னை நிப்பாட்டி வச்சுக்கிட்டு வங்கோடு மௌனிக்கிட்டு இருக்கீங்களே என்ன? இல்லை பப்புன்னு நினச்சிங்களா? நான் சப்பலை பண்ண வந்த ஆள் நினச்சேன். பொன்னாடைய ஒத்தி கௌரவப்படுத்திய விழா கமிட்டி எங்கிட்ட வாங்கப்பா. விழா கமிட்டி வந்து நடிகர்கள் ஒத்துழைப்பாக இருக்கணும். நீ போட்டு இம்சப்படுத்திக்கிட்டு இருக்காங்கிட்டு வா. எல்லாரும் உள்ளே கூட போய் கப்ளிங்க அத்து விட்டு போ. இந்த பொம்பளை வாடகை திட்டுறாங்கடா அவங்கெல்லாம். அது இன்னைக்கு டான்ஸுக்காரி சரியான பொம்பளை. இந்த தண்டி வளர்த்து இந்த தண்டி குண்டி தொடர்ந்து 10 ஆட்டோவில் சுற்றினாத்தே லேஜா விரல தொட முடியும். திருச்சி விஜயில் முண்டை, இது ஸ்ரீரங்க குச்சி. உங்கள் அத்தனை பேருக்கும் எம்கேஆரின் பணிவான எக்கோவை குறைச்சிக்க பணிவான வரகத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாடகம் வள்ளிதமன் நாடகம். இந்த நாடகத்தை ஒருத்தர் மட்டும் நேர்த்திக்கடை வைக்கிறார். என்னங்கய்யா நீங்கள் ஒரு ஆள்? வாழ்த்துக்கள். அடுத்த வருஷம் மென்மேலும் உயர்ந்து 1 நாடகம் 2 நாடகம் மாறும். ஆமாம் சொன்ன சொல்லு மாறாது, சொல்வாக்கு தப்பாது. சந்தனத்தை எப்போ தரவுனே? 3 நாளைக்கு அது அழியக்கூடாது, குறைய பிடிச்சிட்டே தெரியும். ஆமாம் ஏன்னா முடி எதுக்காக காணிக்க செலுத்துகிறோம்? உஜரை கொடுத்த ஜாமிக்கு முஜரை கொடுன்னுவேன், அது பழமொழி. இந்த உலகத்திலே தாயினுடைய கருவிலிருந்து ஒரு குழந்தை வெளியே வருது என்றால் வெளியே வரக்கூடிய உறுப்பு தலை. அந்த தலையே இந்த பூமியை சுமக்குது அதனால தான் உயிரை கொடுத்த சாமிக்கு இந்த முடியை கொடுக்குறோம் எல்லாருமே. எத்தனை சாமிகளை நீங்கள் கும்பிடலாம், எத்தனை சாமிக்கு நேர்த்திக்கடன் போடலாம், மாலை போடலாம். பாட்டேன் போட்டேன் ஆண்ட குலசாமியை மட்டும் யாரும் மறந்துடக்கூடாது. அப்படி குலதெய்வத்தை விட்டு வேற சாமியை வீட்டுக்குள்ளே கும்பிட்டேன்னா நீ முன்னேறவே முடியாது, குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இது உண்மை, பரம்பரை கோடாங்கன்னு சொல்கிறேன். குலசாமியை மட்டும் எல்லாரும் மறந்துடாதீங்க. அது எந்த காட்டுக்குள்ளே சிலையாக இருந்தாலும் வருஷம் ஒரு முறை அதை தேடி கும்பிட்டுக்க. அதே மாதிரி குலசாமியை கும்பிட முடியலையா, பெத்த தாய் தான் குலசாமி, அதை கும்பிடு. இந்த கைதட்டுற ஆள் பூரா ஆத்தாவை வந்து மரியாதையாக பேசியாக்க, தண்ணியை போட்டு வந்து ஆத்தாவை வந்து சங்க பிடிச்சி தூக்கிட்டு இருப்பேன். எம்கேஆர் பயல கடை கப்ளிங் ஓசுடா. சும்மா இருங்கடா. எவனாவது ஒருத்தர் ஏவி விட்டு போயிடுறேன், கடைசியில் நான் மாட்டிக்கிட்டு சாக வேண்டியிருக்கு. இடியப்பம் கப்ளிங்கு ஏங்க அவன் கூமாவட்டியா ஏங்க இங்கே பாருங்க. இதுங்க தண்ணி ஊரா அப்படியே தேனாக இருக்குது. அப்புறம் எல்லா ஊர்லேயும் கோமிய மாடாக இருக்குது, அடிச்சு விட்டு போயிடுறாங்க. அதே மாதிரி பெத்ததாக இதை இப்போ சொல்ல கேட்டு ஒவ்வொரு பிள்ளையும் வளர்ந்தீங்கன்னா அறிவு சார்ந்த பிள்ளை ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா மாதிரி நீங்கள்லாம் வரலாம். இந்த பணியாரம்ட்டேன் அப்துல் கலாமுக்கே பணியாரம்னா அப்போ அன்னை தெரசாவுக்கு இடியப்போம். நாட்டிலே நல்லது சொல்வதற்கு ஆள் இல்லை. இப்போ இங்கே எல்லாருமே என்னென்ன வேலை ஆக்குறிய, எல்லா வேலையும் இன்னொரு ஆளை கூப்பிட்டு நீ எதுக்குடா போய் நிமிந்தாள் வேலை ஆக்குற, இங்கே வாடா மளிகை கடை வச்சு பொழைச்சிக்கிறான்னு யாராவது மளிகை கடைக்காரர் சொல்லுவாங்க. இடியாப்பம் அப்படி சொல்கிறா. இந்த இடியப்படியப்பம் சொல்லிக்கிட்டு குடும்பம் நக்குனாப்புல இருக்கு. இங்கே வாடா. பூரா என் தம்பியை ஊரம் கெட்டு போனாங்க. உரிமையோடு பேசுவேன்,
உரிமையோடு குரல் கொடுப்பேன். உங்களுக்கு ஒன்றுனா எம்கேஆர் கை கொடுப்பேன். இதே நான் அந்த ரசிகர் மசர்லாம் சொல்லவே மாட்டேன். என்ன ரசிகர்? நீங்கள் உட்காந்துருக்க ஆளுகள்லாம் என்ன சாதாரண வீட்டு பிள்ளைகளா? நீங்களே எவ்வளவு பெரிய வீட்டு பிள்ளைகள்லாம் வந்து உட்காந்து பார்க்குறீங்கன்னா நான் ஏதோ மூஞ்சியில் போட்டு பவுடர் அப்பியிருக்கேன், அவ்வளோதான். நான் ஜம்ஜாரி மயந்தேன். பசி எனக்கு ஒன்று பொதுவுதேன், உசுறு எனக்கு ஒன்றுதேன், ரத்தம்ன்றது ஒன்றுதேன். நீங்கள் அத்தனை பேருமே ஒரே ஒரு விஷயம். நிறைய பேர் என்கிட்ட தென்பாண்டி ராமேஸ்வரம் பாடுறேன் இரு ஐயா முன்னாடி உட்காந்து பேசிட்டே இருக்கக்கூடாது ப்ரோ. பாப்பா மிளகரணை எங்கே சென்றாலும் மிளகரணை மந்தையம்மன் கோவில் மாடு இந்த கோயில் காலை சார்பாக எனக்கு அம்பளிப்பு 35 நாடகத்துக்கு வருவோம். 35 நாடகமும் உனக்கு செலுப்பி கொடுக்கணும். நான் இந்த போட்டோ எடுத்துகிட்டு போய் என்ன பண்ண போகிறேன்? ஒன்றுக்கு வரும்போது பார்த்துட்டு போவியா? மிளகரணை எங்கள் அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வந்துட்டாண்டா, வாடா 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 தங்க வாடா. சரி பாண்டி ஆடியோஸ் ஒய் புதுப்பட்டி சார்பாக 101 ஓனர் மைனாப்பா. நல்லா இருப்பா ஐயா, நீ 100 வருஷத்துக்கு நல்லா இருக்கணும்யா. வாயா வாயா வாயா. என்ன சிங்கா? வா சிங்கா. ஆட்டோ ஓட்டுறியா? முன்னாள் கபடி பிளேயர் பாரத் கபடி பிளேயர் சந்திரன். யார் பேருக்கு அர்ஜுனமெல்லாம் அலங்கனா ஸ்ரீதர் ஐயோர் வாங்கோ. ஒரு யாகத்தை ஓதி விட்டு புகையை கிளப்பி விட்டு போங்கோ வாங்கோ. முன்னாள் கபடி வீரர் பரத்தா முன்னாள் கபடி வீரன் பாரத் நினைவாக ரூபாய் 301. இன்னும் 200 ஆட்டிய போட்டேன். சரி ரைட்டு வா. ஆர்ஆர் புலவர் டிரைவரா தைவு பயலுகடா குட்டூரம்மா பொண்ணு மண்டே எழுதுட. ஓகே 501 என்னம்மா எழுதியிருக்கானே. இல்லை என்னடா லீவ் லெட்டர் கொடுக்குறியா நாளைக்கு? ஓ விளாம்பட்டி மதுரை ஆனையூர் ஸ்ரீ போத்திராஜா ரேடியோஸ் ஆவண்ணா கோசாகுளம் புகழரசி ரேடியோ சார்பாக ரூபாய் 101. என்னடா 101 ரூபா கொடுத்துட்டு 2 மை செட்டு வச்சு பொழப்பு நடத்துகிற. வாடா என் தம்பி வாடா. அதே கும்கி புளுத்து என்ன சார் புல்டூத்துன்றா. அவங்க ஆகுன்னா வேல்ராஜ் கேமரா மாதிரி அப்படி கட் பண்ணாங்க மயில் வாங்க. நான் இப்போ டான்ஸர் கட்டி பிடிக்க மட்டும் குலோஜோ பண்ணி எடு பொட்டாட்டி உலகத்தை அடிக்கணும் போடா. மதுரை கும்கி பழக்கடை பயலுகடா குட்டூரமா 101 அள்ளிட்டானடா. அவனுக்கு பொம்பளை கிடைக்கிற கஷ்டம்டா. சிமெண்ட் மூட்டை அல்லது எப்பா நீ வேணாம்ப்பா. ஸ்ரீபாண்டி முனியாண்டிய அவர் காணிக்க பாண்டி போய் உண்டியில் போட்டு போறேன். சரி உள்ள போ. இவர் யாருப்பா எழுப்பி விட்டவன்? நீ போ சிதப்பு போ, உனக்கு தெரியாது. நீ போ, யூடியூப் ஓடுது, நாளைக்கு அசிங்கப்படுத்துவாங்க. போ போ போ. ஆமாம் அவ்வளோதான். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆத்தாடி ஆறா சிங்க. நீ இராணுவ வீரனுக்கு போகலாம், துப்பாக்கி வச்சு சுடு. ஐயோ ஆகா பெரியதாண்டா. மாலா கோபால் உட்கார். குடி என்பது என்ன? கொடிய நோய். தண்ணி அடிச்சுட்டு பேசுகிறவங்களுக்கு அது பூஜா தெரியும், ஆனால் மற்றவங்களுக்கு அது எரிச்ச மஜரா தெரியும். இதான் உண்மை. குடியாரன் தான்டா இந்த உலகத்தில் ஜோடி. 2 பேரும் பேசுவாங்க, ஒன்றுமே புரியாது. நான் நேற்று உன்னை நான் இவன் நேற்று காலையில் உன்னை நான் 3 மணி நேரமாக அதைத்தான் பேசுவாங்க. பக்கத்தில் இருக்க ஆள் வீட்டை காலி வந்துட்டு போயிடுவேன். இதே உண்மை. குடிங்க எல்லாரும் வேணான்னு சொல்லலை. உங்கள் காசு உங்கள் உடம்பு நீங்கள் குடிக்கிறீங்க, நான் வேணான்னு சொல்லலை. ஆனால் தொடர்ந்து குடித்து கொண்டே இருந்தால் ஊர் உலகம் உனக்கு மதிப்பு இருக்காது. நீ எல்லாத்தையும் இழந்து ஒரு நாளைக்கு தெருவில் நிற்ப. இது நான் கண்ட அனுபவம். எம்கேஆர் மேடையில் நான் யோக்கியேன், நான் உத்தமெல்லாம் சொல்லலை. நான் பெருங்கொண்ட குடியாரனத்தான் இருந்தேன். எங்கள் அம்மா அப்பாலாம் வெறுக்கிற அளவுக்கு ஒரு கொடூரமான குடிகாரனாக இருந்தேன் எம்கேஆர். 8 வருஷம் ஆச்சு திருந்தி. இன்றைக்கி எதுக்கு புத்திமதி சொல்கிறேன்னா, நீங்கள்லாம் அப்படி போய் மாறிடக்கூடாதுன்றக்காகத்தான். மை செட்டா இல்லை வேற என்ன பண்ணுறானடா? ஒரு பாட்டு பாடிக்கிறோமா? ஹலோ ஹலோ விழா கமிட்டியில் கொடுங்க போய் எல்லாரும் மேடையில் ஏறினா. எந்த ஊர்? மங்களகுடி மந்தையம்மன்
மாடுபிடி குழு வீரர் சார்பாக ரூபாய் 201. நன்றி நன்றி. தென்பாண்டி தங்கப்பாண்டி பால் பாண்டி எந்த பாண்டி இருந்தாலும் யாருக்கும் தெரியல. நம்ம தென்பாண்டி ராமேஸ்வரத்தில் பிறந்த ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா சொன்னா போதும் உலக நாடு ஊரான் தெரிய அந்த தமிழன தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம் ஐயா. தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசபிதா அப்துல் கலாம். ஏ தென்பாண்டி ஏ ராமநாடு ராமநாடு ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் படுத்திருப்பது வைக்கரும்பா அப்துல் கலாம் அப்துல் கலாம். ஏ தென்பாண்டி ஏ ராமநாடு ராமநாடு ராமேஸ்வரம் படுத்திருப்பது ஏ வைக்கரும்பா வைக்கரும்பா ஏ அப்துல் கலாம் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசபிதா அப்துல் கலாம். அக்கினி சிறகடிச்சு அணு ஆட்டலையே உடைத்து காட்டி ஐயா. அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி வெற்றிகளை குவித்தாரையா பெரும் பாசமிகு நம்மள்களாம். ஏ தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா. பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா. கல்வி வளம் தந்தாரையா இருக்கிற கனவு காண சொன்னாரையா. ஏதன் பாண்டி ராம ராம ராமநாடு ராமநாடு படுத்திருப்பது படுத்திருப்பது வைக்கிறோம்பா வைக்கரும்பா அவர் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். விண்மீது கனகி மின்னார் தமிழக மண் மீது புகழ்ந்து மின்னார். இம்மீது கணகேறினா. நான் நாடக ஆடி இங்கே கோமாளி வேஷம் போட்டாத்தான் அன்பாளையத்தில் உள்ள அந்த ஏழவாளையில் காப்பாற்ற முடியும். ஒரே விஷயம், நான் நடித்து வாங்குற காசும் எங்கள் அண்ணன் தம்பி எல்லாரும் கொடுக்குற காசை வச்சு தான் ஒரு ஆதரவற்ற எல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கேன். உங்கள் அன்புக்கு ரொம்ப நன்றி. காவல்துறை அதிகாரி ஐயாவுக்கு கண்டிப்பாக எப்பயுமே எம்கேஆர் ஐயா உங்களுக்கு ஒத்துழைப்பாக தான் இருப்பேன். எப்போ அன்பான வேண்டுகோள் இது, சரிதானா? நாடகத்தை நல்லா பாருங்க, எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. ஆமாம், அவர் வந்து டிஸ்டர்ப் பண்ணாங்க. சரிங்க, நடத்துங்க. நன்றி. யார் ஸ்டேஜ் வரக்கூடாது, யாருமே வராதிங்க ஐயா. நீங்களும் வீட்டில் போய் பாருங்க, யார் வராதிய. அமைதியாக இருங்க கொஞ்ச நேரம். முடிச்சதுக்கப்புறம் கொடுக்குற ஆளுகளை அப்புறம் வாங்கிக்கிறேன், சரிதானே? கொடுக்குற ஆள் என்ன பண்ணுறீங்கன்னா பின்னாடி வா, பின்னாடி வந்து கதவை பிச்சுட்டு போ. எந்த நாடகம் நடத்தாலும் இதில் ஒரு சின்ன விஷயம் எல்லாத்துக்கும் சொல்கிறேன். நீங்கள் எத்தனை நாடகம் போய் பார்த்துருப்பீங்க, அந்த நாடகத்தில் பூரா அப்படியே கொஞ்சம் ஆளு தான் உட்காந்துருப்பாங்க. ஆனால் என்னுடைய நாடகம் என்றால் எல்லா பிரச்சனையும் வரும். ஏன்னா அதிக சொந்தங்களை பெற்றவன் இந்த கோமாளி எம்கேஆர். அதான் பூரா என்னுடைய அண்ணன் தம்பி, என்னுடைய அக்கா தங்கச்சி, அவ்வளோதான். இந்த உலகத்தில் இனிமேல் எத்தனை பிறவி எடுத்தாலும் உங்களிடம் பட்ட அன்பு கடனை எம்கேஆர் ஈடு செய்ய முடியாது. இந்த ஊட உட்காந்துருக்க ஆள், இந்த வெளியில் நிற்கிற ஆள் யாரும் கூட்டு வந்தாங்களா பைக்கில் விட்டுட்டு போயிட்டா தெருவில் தெரிய போகிறேன். இந்த அஞ்சு ஒருத்தர் இருக்கேன் இப்போ தம்பி. ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா பற்றி பேசணும். அப்துல் கலாம் ஐயா யாருப்பா? சித்தப்பா. அப்படி சொல்கிறா பெரியப்பா மேனே. அன்னைக்கு ஒரு ஊரில் கேட்டேன், ஒரு பெரியவர் இருந்துச்சு, அவர் வெடி வச்சாருன்றார். அவர் என்ன கிணத்து வெடியா வச்சார்? இன்னைக்கு பாகிஸ்தான் சமீபத்திலே போர் தொடுத்தது. வந்து விட்டார் சூறாவளி சுரேஷ், என்னுடைய பெரிய தாமகன். வணக்கம் சுரேஷ், உட்காருப்பா. உட்காருங்க. சாண்டை தள்ளி விட்டு கூட போ. ஆனால் ஏவுகணை நாயகனை பார்த்து உலக நாடு உரம் பயப்படுது. ஏன் பயப்படுது? அவர் கண்டுபிடித்த ஒரு அணுசக்தி ஆயுதத்தை ஏவிவிட்டால்
ஒரு நாடே அழியும் அளவுக்கு கண்டுபிடித்திருக்கிறா. அவ பாத்தியா, இன்னைக்கு நம்மெல்லாம் இரவு பகல் பாராம வேலை பார்த்துக்கிட்டு நிம்மதியாக தூங்கி பொண்டாட்டி பிள்ளையோட சந்தோஷமா இருக்கிற காரணம் யார்? சித்தப்பாவோட மயிறு. இந்த இடியப்பம் அப்துல் கலாமுக்கு. அப்துல் கலாம் ஐயா கடைசி வரைக்கும் திருமணம் செய்யாமல் நாட்டுக்காக உழைத்த ஒரு நல்ல மனிதன். எத்தனை பேட்டியில் கேட்டாங்க, உங்களுக்கு அப்புறம் உங்கள் அறிவு சார்ந்து ஒரு பிள்ளை வேணாமா, ஒரு வாரிசு வேணாமான்னு கேட்கும்போது அவர் சொன்னார், எனக்கு அதற்கெல்லாம் நேரமில்லை, நாட்டினுடைய உழைப்பும் நாட்டினுடைய வளர்ச்சி தான் முக்கியம் என்று சொன்னார் ஏவுகணை நாயகன். இன்னைக்கு அப்படியா? 17 வயசானவனே அப்பையும் தொடைய போய் நோண்டுறேன், சீக்கிரம் அத்தம்மாவில் கேளுட்டு கப்ளிங் வேணும்ன்றேன். அவங்க அப்பா இவனை நோண்டுறாரு, எனக்கு ஒரு சித்தி ரெடி பண்ணுறான், கோத்தா முத மாதிரி விரதம் இருக்கான்ட்டான். என்னத்தை? ஒவ்வொரு பிள்ளைகளும் சாதித்து வாழ வேண்டும். பெத்ததாய் தகப்பன் கஷ்டப்படும் போது நன்கு உணர்ந்து உழைக்கக்கூடிய பிள்ளைதான் 100க்கு 100 படிப்பிலே வாங்கும். எங்கே படிக்க போறேன்? எங்கே படிக்க போறேன்? படிக்க போகும்போதே பேக்குள்ள செல்ல ஒழிச்சு கொண்டு வரானே வாத்தியார், அங்கிட்டு திரும்பி எழுதிக்கிட்டு இருக்காரு, இங்கே பிரிப்படை விளையாடுறேன், லெஃப்ட்டில் வாங்க போகிறோம், ரைட்டில் வாங்க போகிறோம். அடியாத பிள்ளை படியாது. அடித்ததுனால தான் பெரிய பெரிய ஞானிகளாக உருவானாங்க தமிழ்நாட்டில். அன்னைக்கு இப்போ வாத்தியார் வந்து அடிப்பார், பெரம்பு கம்பிட்டு அடி வாங்கினால யார் இருக்கா? எஸ் சார். வீட்டு பாடம் எழுதலைன்னா மதிய வரைக்கும் முட்டி ஓட சொல்றார் வாத்தியார். திருப்பி வந்து குச்சியை வச்சுட்டு நம்மளே சுற்றி சுற்றி பார்ப்பார், காலக்கெல்லாம் மாற்றி வச்சுருக்கானான்ட்டு. அப்படிலாம் கொடுமைப்படுத்துறதுனால தான் இன்றைக்கி எத்தனை பேர் படிச்சுட்டு நல்ல நிலைமையில் இருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறா, காசு கட்டின திமுறில் வாத்தியாரை போய் அவங்க அப்பா சொல்கிறார், என் மையனை தொட்டு பாரு, நல்லா வெண்ணெய் மையம் தொடுறா, லைட்டாக தொட்டேன்னா உன்னை வலது காலை வெற்றியே விடுவேன். வாத்தியார் மசத்திலே பாடம் சொல்லி கொடுப்பாரு. வாத்தியார் என்பது யார்? பெற்ற தாய் தகப்பனுக்கு அப்புறம் ஒரு தாய் தகப்பனாக நம்மளுக்கு அறிவு ஊட்டு வளர்க்கக்கூடியவங்க தான் வாத்தியார். பிறந்தகை வணங்குறேன். அதுலேயும் சில பள்ளிக்கூடத்துலலாம் பேப்பரில் பார்க்குறேன், ஒரு சிலர் செய்கிற தப்பு ரொம்ப மோசமாக இருக்குது. 12 படிக்கிற பையில டீச்சர் சந்துக்குள்ளே வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கு. என்ன அது? வீட்டு பாடம் எழுதுறேன், அவன் எப்படி கேட்பேன்? இல்லை நீ ஏன்டா அதிர்ச்சியா இருந்து யாந்த முட்டை வேற, அவன் வேற மங்குன்னு வரேன், நான் பயந்தே அவனை கழுத்திருப்பேன் சேவன் நினச்சி. படிக்கணும். படிப்பு என்பது பணம் கொடுத்தோ காசை கொடுத்து வாங்குவது படிப்பு அல்ல, அறிவு சார்ந்த விஷயம். எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் காலையில் போய் ஆடிக்காரில் போய் இறக்கி விடு, அவன் மயம் பார்த்தா முட்டை மார்க் வாங்குவேன். அன்றாடு வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி யாரு காசுக்கு ஆசைப்படாத கூலி தொழிலாளி என்னுடைய அண்ணன் பிள்ளை 100க்கு 100 வாங்கும். இதான் உண்மை. அன்றைய காலத்தில் குடிக்க கஞ்சி இருக்காது, ஒருவேளை கஞ்சியை குடிச்சிட்டு நமக்காக உழைத்தவர்கள் தான் தாய் தந்தையர்லாம். இன்னைக்கு பூரா பேரும் ஆர்டர் பண்ணுறேன், பிரே ரைஸ், குக்குரே, நக்குரே. ஆமாம், அப்போல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது நானாக தட்டு தான் கொண்டு போவேன். மஞ்சள் கலரில் ஒரு சோறு போடுவாங்க, சாம்பார் ஊற்றுவாங்க, அதை வாங்கி சாப்பிட்டு அப்படி வந்தான். இன்றைக்கி போகும்போது வீட்டிலேருந்தே என்னென்னமோ கட்டிட்டு போகிறேன், லெமன் சாதம், ஸ்நாக்ஸ் பேக்ஸ், பேக்கு, வாட்ரு கேனு, மினரல் வாட்ரு, அம்புட்டையும் கொண்டு போய் என்னத்தை படிக்கிறேன். அதே மாதிரி சொல்கிறேன், 5 வயசு ஆனவொடனே அரசாங்க பள்ளிக்கூடத்தில் சேருங்க, இப்படி காற்றை தொடணும். இன்றைக்கி செவத்தை தொட்டால் கொண்டு போய் விட்டுறாங்க. பார்த்தா அவன் அழுகுறான், அம்மா தவந்துக்கிட்டு இருக்க பிள்ளைக்கு மஞ்சள் வேணும் வந்துருச்சு, தள்ளி விடுறது. அவன் அழுகுறான், எப்பா 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 எப்பா, ஏய் போடா வெண்ணமேனே போடா போடான்னு தள்ளி விட்டு ஒரு 5 லட்சம் செலவு பண்ணதுக்கப்புறம் ஒரு ஆள் கேட்குறாரு, மையன் எப்படி படிக்கிறேன்? இப்போ தான் ஏ சொல்கிறான், மை சன் ஏ சொல்கிறான், ஏ சொல்கிறான். அவங்க ஆத்தா 1 மணிக்கு எழுப்பி நோத்தா சொல்கிறான், பிள்ளை நல்லா படிக்கிறேன் நக்குறான். இந்த வேர்க்கடலை வியாபாரி வாப்பாய் 12 வருஷமாக ஒரே பருப்பை வைக்கிற, வித்தது வாடு இல்லை, உன்னை வச்சுக்கிட்டு. ஐயா வேணாம் ஐயா, நன்றி நன்றி நன்றி. எம்கேஆர் அவர்களின் அன்பாலயத்துக்காக பந்தலமைப்பாளர் எங்கள் அண்ணே பந்தலமைப்பாளர் புதுப்பட்டியை சேர்ந்த எம் கண்ணன் சார்பாக 501 நன்றி. ஒரு சாங்கு பாடுவோம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம், பம்பா நதிக்கர ஓரம் அந்த பந்தளத்து மண்ணே வந்த நேரம், பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம், இருமுடிய தலஜம் வந்த ஜாமி அதை இறக்கி வைக்க நல்ல வழி காமி. பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மண்ணே வந்த நேரம், மலைகளை போட்டு கெட்டோம் வரா, நாங்க மலைகளை
ஐயப்பா. வருடந்தோறும் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி ஊருகளில் பஜனை பாடும் போது இந்த ஊரே டம்மு டம்முன்னு கிடக்கும். இன்றைக்கி வந்து மாலை ஓடுறதுக்கு ஆள் இல்லை. ஊருக்கு 4 பேர் போட்டுக்கிட்டு புளிய மரத்துலண்டு ஜே கணேஜான்னு அவங்கெல்லாம் அந்த சுண்டலை வச்சு தின்னுட்டு பொங்கலை தின்னுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டிய. ஏன் தீய பழக்கத்தை மறக்க முடியல, கைவிட முடியல. அதனால தான் இன்றைக்கி மாலை ஓடுற ஆளுகள்லாம் குறைஞ்சு போனே. இந்த கூட்டத்தில் மாலை ஓடுற ஆள் இருந்தால் கை தூக்கும் வாப்பா யாரா இருங்க அண்ணன் தம்பியெல்லாம். நீ போட்டாலும் புழு புழுந்தான் இருக்குது. நீ போட வேணாம் சித்தப்பாய். அரிசி முள்ளாக தண்ணி அடிச்சுட்டு அங்கிட்டு போய் ஒரு போடு ஓட்டுப்போம். தமிழ்நாட்டில் இருக்க ஜாமி ஊரை உங்கள் வீட்டுக்கு கிள்ளிக்கிற கிடையாது. எல்லா ஜாமியும் துடியான ஜாமி. உண்மைதான். சாமி இல்லைன்னா நம்ம கிடையாது. சாமியை நம்பு. அதே மாதிரி ஜாமியார் ஆளுக உண்மையான ஜாமியார் ஆளுகெல்லாம் கண்டுபிடிச்சி போடுவேன். சில பேர் 1 மணி நேரம் ஆடுவேன், என்ன ஜாமின்னு சொல்ல தெரியாது. நேரத்தில் ஒருத்தர் ஆடினாடா அதுவுமே மங்கு தமிழே செல்லு கீழே விழுக போச்சு, எடுத்து சட்டிக்குள்ளே வச்சுட்டு மறுபடியும் ஆடினான் பார். அவன் தாண்டா சட்டி சாமி. இந்த ஒரு வீடியோ பார்த்துருப்பிய எல்லாரும். 4 தவளை ஒருத்தர் உள்ளவனே அவனை தேடிக்கிட்டு இருக்கேன். அவன் கிடமாடு மேய்க்க போயிட்டானா. அப்படியே வீட்டுக்கு வந்தால் 4 பேர் காரி துப்புவாங்க. சாமி என்பது என்ன? அப்படி சாமியை கூப்பிடும் போதே உடம்பு புல்லரிக்கும். அப்படி எந்திரிச்சு ஒன்னேறியாமல் கண்ணில் கண்ணீர் வரும். அப்படி வந்து ஒரே இடத்துல ஆடி முறுக்கி கொள்வதான் சாமி. சும்மா ஓடியாந்து கேமராக்கிட்ட சில பேர் ஆடுவாங்க. இந்தா கேமரா வீடியோக்காரன் அங்கிட்ட தள்ளிப்போ, முகம் தெரியாது. சாமி என்பதை நம்புவர்களுக்கு சாமி இருக்கும். உண்மையோடு ஒரு மனதோடு சாமியை வேண்டிக் கொண்டு எந்த ஒரு ஆலயத்துக்கு போனாலும் நீ வேண்டுதலை நிறைவேற்ற சாமி நீ வீட்டுக்கு வர்றதில்ல, உன் வீட்டில் படுத்து கிடக்கும். இதுதான் உண்மை. இங்கே இருக்க பாண்டி முனியால் ஏஜான சாமியா, 18ஆம் படியா, வெட்டுடைய காளி அம்மே, மாஜானி அம்மா, அம்புடி சாமி, துடியான சாமி. இந்த சாமிகளை பூரா நம்ம இப்போ ரெவடியாக சேர்த்துக்கிறோம். எவனாவது ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு முன்னாடி எச்சு துப்புனா கூட சாமிகிட்ட போனேன், எச்சு துப்பிவிட்டேன், அவனை எப்படியாவது தொண்டையை காலி பண்ணிடு பாண்டி முனி அப்படின்னா பாண்டி முனி அங்கேருந்து ஓடியாந்து உலக்க எடுத்து அடிச்சுட்டு அதெல்லாம் கிடையாது. இது பரவாயில்லையே. மாமியா மருமகள்லாம் இங்கே இருந்தால் ஒன்று சொல்கிறேன். மருமகளுக்கு ஒரு அம்மா யாருன்னா மாமியாதேன். நீ பாட்டுக்கு திருச்சி விடாத, அமைதியாக இருக்கணும். இதில் எப்படி சண்டை வரும்னா, ஒரே சீரியலில் 2 பேரும் பார்த்துக்கிட்டீங்கன்னா சண்டை வராது. மாமியா மருமகள் ஒரு சீரியலை பார்த்தா பஞ்சம் வராது. நீ ரிமோட் எடுத்து மாற்றினேன்னா ரிமோட் ஆத்துவோம். அவ்வளோதான். இது எப்போ சொல்லுங்கன்னா, பொம்பளையாளெலாம் உங்கள் பொண்டாட்டிகிட்ட சொல்கிறேன், புரிஞ்சு இங்கே வேலைக்கு போயிட்டு வந்தாங்கன்னா 6 முறை யாராவது ஒரு பொம்பளை நான் சொல்கிற மாதிரி சொல்லியிருக்கியா? அப்படியே வேலை பார்த்துக்கிட்டு அவன் காலில் பிளேட்டை வெட்டிக்கிட்டு அப்படி ரத்தத்தோடு வரும்போது வந்து சொல்லுவேன், அடியே புவனேஸ்வரி வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன், இங்கே வாரு காலை வெட்டிக்கிட்டே போட வெண்ணமேனே நீ திமுருக்கு போய் அதில் வச்சுருப்ப. அவன் கொண்டு போய் அதில் வச்சேன். அதே மாதிரி வேலைக்கு போயிட்டு வரும்போதே அப்படி வண்டியை நிப்பாட்டி வீட்டுக்குள்ளே வரும்போதே நீங்கள் என்ன சொல்லணும்? வாங்க மச்சேன், என்னாச்சு வேலை அதிகமாக, வாயா உட்காரியா, நீ வரவந்தே வெந்நீர் போட்டு வச்சேன், காப்பி போடுறேன், காப்பியை குடிச்சு பிடிச்சி சாப்பிட்றியா இல்லை சாப்பாடு சாப்பிட்றியா அப்படின்னு கேட்கணும். அவன் வேலைக்கு போயிட்டு தன்னால் வண்டி பஞ்சராகி 1 கிலோமீட்டர் தள்ளிட்டு வந்து அதை ஒட்டிக்கிட்டு டாஜ்மார் கடையை அடைச்சிருப்பாங்க. பிளாக்கில் 20 ரூபா கொடுத்து சேர்த்து போட்டு அடிச்சிட்டு கப்பு ஓட்டை ஆகி அவ்வளோ வேதனையாக செருப்பு அந்து போய் சட்டி 16 ஓட்டை விழுந்து வந்து கட்டப்பையோடு நிற்பேன். வந்தவனே ஏங்க சிலிண்டர் இல்லைங்க. அவன் சின்னவன் சைக்கிளை உடச்சி விட்டேன், உங்கள் மக உட்காந்து ரிமோட்டை உடச்சி விட்டா, வாரச்சிட்டுக்காரே வந்துட்டேன். அவன் நினைப்பேன் நம்ம போய் சுடுகாட்டில் போய் படுத்துருவோமாடா, இந்த முண்டையை சொல்ல தாங்க முடியும். ஏன்னா அன்பாக எதை சொல்லணுமோ, எந்த இடத்துல சொல்லணுமோ அதைத்தான் சொல்லணும். இந்த உலகத்திலே பெண்களை பூரா வீட்டிலே நிம்மதியாக வைத்து கொண்டு எதுவுமே அனுபவிக்காமல் கடைசி வரைக்கும் சாகக்கூடிய உறவுண்டா ஆண்கள் தானையா. இதில் பொம்பளையாள் பூரா நினைக்கும், இந்த குடிச்சு விட்டு வர்ற ஆளுகளை பூரா நினைப்பையில தான். இனிமேல் புருஷன் குடிச்சிட்டு வந்தால் நீ ஒரு ஆப்பை சாப்பிட்டு உட்காந்துரு, 2 பேர்த்துக்கு பிரச்சனை முடிச்சு. அவன் என்னடி ஓத்தாண்ட நீ என்னடா கொம்மான்னு பாவாடையை தூக்கு, பிள்ளைய பூரா அம்மா அப்பான்னு சாக்கடை விழுந்து ஓடட்டும். ஏன் அப்படி தண்ணி அடித்தா நம்ம நிலைமை யோசிச்சு பாருவே. நம்ம நிறைய போதில் ஓரம் கொண்டாடிக்கிட்ட, ஏய் கல்பனா ஆம்லேட் போடு, அது எனக்கு ஒரு ஃபுல் பாயில் போடுறா அப்படின்னு அடம் கோத்தா அவனுக்கு அப்படியே நீர் ஊரா இறங்கினான். இவன் என்னடா இவன் ஒவ்வொரு தீச்சட்டி எடுத்துகிட்டு மாதிரி எடுத்துகிட்டு போகிறேன். ஏய் யூனிட்டை பார்த்துக்கங்கடா. சில ஊரில் யூனிட்டை கலாண்டு தூக்குச்சட்டியை மாட்டிட்டு போகிறாங்க. உங்கள் மண்டையை யூனிட் மாதிரிதாடா இருக்குது.
இதில் மைசெட்டு போடுவது பெருங்கொண்ட ஒரு கலை. முதல்ல மைசெட்டு போடுறத பொண்ணு கொடுக்குற ஆளுங்க இலக்காரமாக நினச்சாங்க. மாப்பிள்ளை என்னவளோ ஆக்குறாரு, மைசெட்டு போட. மைசெட்டா இது ஏன் கொடுக்க மாட்டாங்கன்னா, அப்படித்தான் ஒரு மாப்பிள்ளை மைசெட்டு போட்டுருக்காரு. பொண்ணை பேசி முடிச்சுட்டாங்க. மாமனார் பின்னாடி நின்று பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு. இவன் போய் பொண்ணு விட்டு சொல்லிட்டான், உனக்கு வேணாம் தாய். ஏண்ணே அதே அந்த நோண்டுறேன், உன்னை எப்படியும் குழி பொண்ணு வர வச்சிருவேன், கம்பு கூட்டு மச்சுறதை பிடிங்க புரியான்ட்டு பயங்கரமா திருவாங்க. ஏய், ஒரு சில மைசெட்லாம் பேசுறது வெளியே என்னண்டோ கேட்கும்பா. அன்னதானத்துக்கு சாப்பிட கூப்பிட்றதுக்கு எங்கள் மச்சா ஒரு ஊரில் அடி வாங்கிட்டாருங்க. மச்சா மைசெட் வச்சிருக்காரு. அவர் கூப்பிட்றத பார்க்கணும். ஆனதில் எடுத்து கொடுப்பேன், கிராமத்தில் எவ்வளோ மறுபடி கிளப்பில மீண்டும் படுத்துறா ஆடுதல் நடத்துறா. அப்படியே நாட்டம்மா வந்து ஒரு அரைஞ்சார் செட்டை கட்டிட்டு போட வெண்ணமேனே, அன்னதானத்துக்கு வர சொல்றியா இல்லை வீட்டோட பழக்க சொல்றியான்னு. அதுலேயும் 2-3 பாக்ஸ் வச்சுக்கிட்டு எங்கள் மச்சான் அள்ளி விடுவாரப்பா. எங்களிடம் பாதிக்கலாம், ஆர்ச் போடுகளோ, குத்து வழக்கலாம், பொம்பளைய உலக்கிட்ட குத்துற ஆர்ச் போடுகளோ, அதுகளாண்டே பார்த்தா 2 ஸ்பீக்கரு எலி விளையாண்டுக்கிட்டு இருக்கான். அதே மாதிரி மைசெட்டு போடுறவங்கள இந்த ஊருக்கெல்லாம் வந்துட்டாங்கன்னா எல்லாரும் சாப்பிட வைங்க. அவங்க யார்ட்டுமே கேட்க மாட்டாங்க. உண்மை அதேன். மைசெட்டு மட்டும் கிடையாது, ஓட்டுநர்கள் கொட்டவை கூட வர்றவங்க உங்கள் ஊரை நம்பி யார் ஒரு வேலைக்கு வர்றாங்களோ அவங்கள வயிறார சாப்பிட வச்ச அழகு பாருங்க. எத்தனையோ பேர் அதை கேட்க சங்கட்டப்பட்டுக்கிட்டு நிறையா பேர் இந்த கொத்தனாராக இருக்கட்டும், சென்ட்ரிங் போகிறவங்கள யாராக இருக்கட்டும், எந்த துறையாக இருக்கட்டும் நம்பி வந்துட்டு. அதே மாதிரி இந்த ஜல்லிக்கட்டு மாடு கொண்டு வராங்கல்ல, அவங்கெல்லாம் பார்த்தா தண்ணி கிடைக்காம சாப்பாடு கிடைக்காமலாம் தெரிவாங்க. அவங்களெல்லாம் சாப்பிட சொல்லுங்கய்யா. பசி என்பது எல்லாத்துக்கும் போகிறதே. ஏன்னா இந்த என் பெரிய தமையந்தேன் இந்த சூறாவளி சுரேஷ் நாட்டு மாடுகளை உண்மையாக தேடி கடையில் கொண்டு போய் பார்த்து அந்த கடையில் உள்ள காளைகளை புறம் கொண்டு வந்து அதை விளையாட வைத்து அழகு பார்ப்பவன் தான் சூறாவளி சுரேஷ். நாட்டு மாடை கொண்டு வரணும். இப்போ என்ன பண்ணுறாங்க சில பேர், நாட்டு மாடோட போய் கிரு மாட்டை தவ விடுறேன், அதுலேருந்து தும்முள் வருது இந்த தண்டி. அப்படி போய் அவனியாவரத்தில் ஒரு மாடு பார்த்தேன், வெளியே வந்து 2 நாள் ஆச்சு போக மாட்டேங்குது. 75 பேர் ஏறி ஏறி விளையாடுறாங்க. அந்த மாடு இன்னும் 10 பேர் ஏறுங்க, நம்ம எல்லோரும் ரஸ்னா சாப்பிட போவோம். இதே நாட்டு மாடுனா ஒரே போடுவேன். அதுலேயும் சில பேர் இந்த வெறி கொண்டுட்டேன். ஜல்லிக்கட்டு என்பது என்ன, ஆனந்தம் இருக்கலாம், உற்சாகம் இருக்கலாம். தன்னுடைய மாடு வாடியில் வந்தால் கூட நீ ஒதுங்கி நிற்கணும். அது நிற்க மாட்டேன். அப்படியே பெருமைக்கு, அண்ணன் மாடு இறங்குதுடா, அடுத்த மாடு, அண்ணன் உள்ளதாண்டா நிற்குது, இவர் இங்கே நெஞ்சு கட்டிக்கிட்டு மாடா பாண்டி மாடா போடுறா மொத்தம் அவனை போடுறா, அம்மா இவனை போடுறா, இங்கே போடுறா மொத்தம் இவனை போட்டுருச்சு. இவனை போட்டவனே இவன் போய் சொல்கிறேன், விதரில் லேசாக கிழிச்சிருச்சுனே மாடு. எப்படி உங்கள் மாடு கிடச்சி? அதான் கண்டாளி மையம் மாடு வாடை எடுக்கலை. ஆமாம், மோந்து பார்த்துட்டு வரோம் எங்கே ஓனர் இருக்கான்னு. கிடையாது. தன்னுடைய காலை வெளியே வரும்போது உரிமையாளர் இருந்தாலும் எதிரியாத்தான் பார்க்க. காலை பேர் வாங்குறதுக்கு தானே காலையை கொண்டு வர. அதே மாதிரி ஜல்லிக்கட்டு எந்த வீரவட்டிய விளையாட்டாக இருந்தாலும் பாதுகாப்பாக விளையாடுங்க. ஆம்பளைகளுக்கு இந்த பிரச்சனை, பொம்பளைகளுக்கு பூரா 100 நாள் வேலைக்கு போடையே போகும்போது ஆளுக்கு 4 தாயை கட்ட சித்துக்க வெக்கமாயிரலாமா கேட்டு தாயை கட்டியாவது பரவாயில்ல. 2 கிளவிய சிப்பிங்கர் விளையாண்டுருக்கு, நைட்டியை போட்டுக்கிட்டு இருந்தா கிழிச்சு விட்டாங்க. அது 2 பயலுக்கு எங்கிட்ட கேம விளையாண்டாங்க, பார்த்துட்டாங்க பின்னாடி கூடி. செம்ம பகர் ப்ரோ, சிமெண்ட் மூட அள்ளுதடா பக்கத்தில் போயிருக்காங்க. என்னப்பான் இருக்கு, அதோட கருவில் விழுந்து அவங்க பீரு பாட்டெலாம் காலில் ஊற்றி தாயம் போடுறது. நல்லா கட்டையை அப்படி பிடிச்சிக்கிட்டு சாமியை கும்பிட்டு உருட்டி விடு, ஒரு தாயம் விழுந்துடும். ஒரு 12 அப்படி கேட்கறதுல பொம்பளை, எங்கள் ஊர் பொம்பளைனா அகராதி முண்டைய. எங்கள் ஊரில் ஒரு தாயம் அடி தேவடியா ஒரு 12 அடி குச்சிக்காரி ஒரு 2 வாடி அடி நக்கிறவளை ஒரு 3 கலை. அங்கே எவனாவது ஆம்பளை வெளியே இருக்க போவானாடா? இவன் தாண்டா யூனிட் கலான்ட்டு வரேன், கொண்டு வர்றான்டா. யாராவன் வேற லெவல் ஆம்பளைய சீட்டாடுதல போகிறான். அந்த வந்துட்டாடா மைசெட்டு. ஏப்பா தும்முன்னு வர்றாங்க. டே எவன் மண்டையுமே சரியில்லையாடா, வெட்டு அள்ளிட்டாங்க. அப்போ எல்லாம் முடிவெட்டவோ தீபாவளிக்கு புத்தாடை எடுக்கவோ அப்பாவும் அம்மாவும் கூட்டு போவாங்க. கூட்டு போயிட்டு டைட்டாக இருக்கும் பேண்ட்டு. எங்கள் அப்பா சொல்லுவார், இன்னும் கொஞ்சம் லாடிப்பா போட்டால் அப்படியே ஃப்ரீயாக இருக்கணும். என் ஜைஸே 20 இருக்கு, எங்கள் அப்பா 47 எடுப்பார்.
இப்படி இருக்கு. தீபாவளிக்கு பூரா இப்படியே பிடிச்சிக்கிட்டே வெடி வைப்பேன். வெடி வச்சுட்டு பதட்டத்தில் ஓடுவேன், பேண்ட் அங்கேயே கிடக்கும், வெடி வெடிச்சிடும். இப்போ பூரா என் தம்பி அழுறாங்கல்ல, காலையில் பேண்ட்டு இங்கே கிடக்கு, சட்டி தான், சட்டிக்கு கூட பெட்டக்ஸ் தெரியும், அதில் ஒருத்தர் ஏடிஎம் கார்டை சொல்லிக்கிட்டு என்ன பணமே வரலேன்னு இங்கே வச்சுக்கிட்டு அப்பா. அதனால் அதே மாதிரி முடி வெட்டு அப்படித்தான். அப்போல்லாம் ஒரே வெட்டு தான், கரிச்சாமட்டை வெட்டு. கரிச்சாமட்டை வெட்டு உண்மையிலே சலூன் கடை வைத்திருப்பவர்கள்லாம் உண்மையிலே புனிதமான தொழில் தான் சொல்லுவேன். சலூன் கடை ஏன் சொல்கிறேன், நம்மளை எல்லாம் மற்றவர்களுக்கு அழகாக காமிக்கக்கூடிய ஒரு துறை என்றால் சலூன் கடை வைத்திருக்கின்ற உறவு. எல்லாருமே நல்லா இருக்கு, எல்லாரும் மனிதர்கள், எல்லாரும் வாழணும், எல்லாரும் 100 வருஷம் இருக்கணும். அதே மாதிரி தமிழ் சொந்தங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், நீங்கள் அண்ணன் தம்பிகளாக ஒத்துமையாக எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் இருக்கிற காலத்துக்கு தமிழன் பூரா தமிழ்நாட்டை ஆளலாம். உனக்குள்ளே போறான் பிடிச்சி போட்டி பிடிச்சின்னா வந்துட்டேன் இந்திக்காரன், அவன் வந்துட்டு எங்கே பார்த்தாலும் வந்துட்டான்டா. அன்னைக்கெல்லாம் பார்க்குறேன், ஒரு டூரிஸ்ட் வேணா ஓட்டிட்டு போகிறேன், கே ராமேஸ்வரம் கே ஓனர் ஹே டெத்து ஹேன்றேன், ஓனரை கொண்டான். ராமேஸ்வரத்துக்கு போகிற போல இலங்கைக்கெல்லாம் கடலில் விட்டுருக்கேன், அதில் பிறந்தவன் தேவை. முத்திரையர் பாட்டு பாடவா? பாடுறேன், எக்கோ வை. ஹலோ ஹலோ ஹலோ. காட்டு வழி போற பொண்ணு கவலம் படாத, காட்டு புள்ளி வழி மறிக்கும் நீ கலங்கி நிக்காத. பெரும்பிடுக பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு, ஆமா முத்துரையர் பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு. காட்டு வழி போற பொண்ணு கவலம் படாத, காட்டு புலி வழி மறிக்கும் கலங்கி நிக்காத. அம்பலகர் பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு, ஆமா மலையன பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு. வீரமுள்ள ஜாதி ஐயா பெரும்படுக வம்சம் ஐயா, வீரமுள்ள சாதி ஐயா பெரும்படுக வம்சம் ஐயா, வீரமுள்ள ஜாதி ஐயா பெரும்படுக வம்சம் ஐயா. அத்திமரப்பாரு இன்னும் பேசுது இவங்க பேர, ஆமா அத்திமரப்பாரு இன்னும் பேசுது இவங்க பேரு. காட்டு வழி போற உன்னை கவலைப்படாத, காட்டு புலி வழி மறிக்கும் கலங்கி நிக்காத. பெரும்புடுகு பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு, ஆமா முத்துரையர் பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு. சிவனுக்கு கண் கொடுத்த கண்ணபுர குல வம்சம் ஐயா, சிவனுக்கு கண் கொடுத்த கண்ணபுரமர் வம்சம் ஐயா, சிவனுக்கு கண் கொடுத்த கண்ணபுர குல வம்சம் ஐயா. தமிழ்நாடு பூரா இன்னும் பேசுது இவங்க பேரா, அவன் தமிழ்நாடு பூரா அட பேசுற இவங்க பேரா. காட்டு வழி போற உன்னை கவலைப்படாத, காட்டு புலி வழி மறிக்கும் கலங்கி நிக்காத. முத்துரையர் பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு, ஆமா மூப்பரம் பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு, ஆமா அம்பலகர் பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு, ஆமா மலையண்ணா பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு. என்ன நகரத்திலும் பொன்னலங்குடிய மதுரை மாவட்டம் மதுரை கூடிய குடும்பத்தார்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தீங்க பாருங்க, உங்க பாதத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு இந்த ஊரோட பெருமை, அவர் ஒரு ஆள் நடத்தினாலும் இந்த புதுப்பட்டி பேராகி போச்சியா, இந்த மக்கள் எல்லாம் பேர் வாங்கிட்டாங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. ஆனால் அழகன் மூப்பனார் வகைரா சார்பாக இந்த புதுப்பட்டி கிராமத்தால் நடத்தினாலும் வெளியூர்லேருந்து நமக்காக டூலரை எடுத்துக்கிட்டு கண்முழித்து வந்தாங்க பாருங்க. வெளியூர்லேருந்து வருகிறது அந்த என்னுடைய அண்ணன் தம்பி அத்தனை பேர் அன்போடு ஆசையோடு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளி திரும நாடகம் உங்கள் மத்தியில் விமர்சையாக நடைபெறும். நடிபச வேந்தன், நடிபச மன்னன், உங்கள் அபிமான நட்சத்திரம் புதுக்கோட்டையைச் சேர்ந்த PK ராஜாராம் அவர்கள் இந்த மேடையிலே வேடன் விரத்தனாக நடிக்க காத்து கொண்டார். குயிலுக்கு இணையாக பாடக்கூடிய பைந்தமிழ் செல்வி
பாட்டுக்கென்று பிறந்து வாழக்கூடிய ஒரு தமிழச்சி மன்னார்குடியை சேர்ந்த எஸ் அபிராமி அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்து கொண்டிருக்கிறார். பாட்டுக்கென்று பிறந்து பாட்டுக்கென்றே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எத்தனை மாணவர் செல்வங்களுக்கு படிப்பினை ஊட்டக்கூடிய ஆசிரியர் பெருந்தகை, ஆசிரியர் வேலை செய்து கொண்டு இந்த கலையும் செய்து கொண்டிருக்கிறார். என்னுடைய தம்பி தங்கப்பாண்டியன் அவர்கள் நாரராக தோன்ற காத்து கொண்டிருக்கிறார். ஆறுமுனிய கலையரசு, பின்பாட்டு இசையமுது, தின்பது என்பது எல்லாத்துக்கும் சொந்த பிரச்சனை. இவன் திங்கிறேன் அவன் திங்கிறேன், நாட்டில் திங்கிறதுக்கு ஆள் இல்லை. ஆனால் என் தம்பி மணிகண்டனை எந்த ஒரு விழாவுக்கு கூப்பிட்டீங்கனாலும் 3 உடி சிப்பா அரிசியை ஒரு ஆள் தும்பேன். இட்ஸ் வெரி டேஞ்சரஸ் தின்னி கூதி மகன். ஹாய் ப்ரோ. என்னடா சட்டை பட்டனெல்லாம் பிதுங்குதாடா. அடுத்த வருஷம் நம்ம 2 பேரும் மலைக்கோட்டையே போட்டுக்கிறோம். என் தம்பி உண்மையிலே வெகுளி. அவன் மணிகண்டன் 10 வருஷம் ஆச்சு. 10 வருஷமாக நாடக உலகத்திலே மக்களுக்கு தெரியாத மணிகண்டனை இந்த கோமாளி ஒரு வாடியிலே அவுத்து விட்டேன். இன்று அவனை விளையாட்டு மாடுகளாக பேரு வாங்கி கொண்டிருக்கிறான். இந்த காலை இன்னவரை முடிவரலை. வாழ்த்துக்கு பார்த்தியா என் சூறாவளி சுரேஷ், எங்கள் அண்ணன் தைரியன் நம்பர். அவன் தாண்டா தமிழன். இவன் கூட சேர்த்துக்கிட்டு இருக்க வெந்தாண்டா செய்வனை வைக்கிறவன் கொத்தா. மண்டையை பார்த்துட்டு போய் பிள்ளைக்கு சேனை வைங்க. பிள்ளை பூரா அப்படியே தான் இருக்குந்தா. ஆனால் எந்த பாட்டு பாடி இருந்தா அப்படி முறைச்சுக்கிட்டு தாலி அக்கறை மாதிரி தானே வாசிப்பேன். ஒரு சிரிப்புண்டா இப்ப தாண்டா வெத்தலை வச்சு நீலகண்டை மடுவில் உதுப்ப போறேன். சுரேஷ், இந்த கேனில் எச்சி துப்பின்னு சொல்லுவே இல்லை, அது அன்னைக்கு நடந்து என்னால் சிரிப்பு தாங்க முடியல. இவன் துப்பி வைக்கும் போது ஒரு இலவட்ட பையன், அண்ணே உங்க ஜூஸ் கீழே விழுக போதுன்னே. இவன் அப்புறம் குடிப்பீங்களான்ட்டேன். அவன் திருப்பி என்ன பண்ணி விட்டேன், ஜூஸ்ன்னு நினச்சி அவன் மகளுக்கு எடுத்து கொடுத்து விட்டேன். அது குடித்தவனே வெத்தலை செஞ்சோடனே குடும்பத்தோட 108 ஏறிட்டாங்க. செல்வம் மாடல் கே, இன்னும் கொஞ்சம் பொட்ட வை, பைக்கு பூரா அங்கனே நிக்கட்டும் இண்டிகேட்டர் வேப்பயமே. சரி, இந்த முண்டை பையன் மேடையில் தானே துப்ப முடியும்னு கேனில் துப்புற, வீட்டு பெட்ரூம்குள்ளே துப்பி வச்சிருக்கேன். அது பொண்டாட்டி என்ன ஜாம் இல்லைன்னு சொல்லிட்டு பிரெட்டில் ஓட்டு எந்திரிச்சு வீட்டுக்கு போகிறேன். அண்ணன் கூட பார்க்க மாட்டேன், இங்கே பார்த்தாலும் துப்பி வைக்கிறேன். இந்த பிரத்து வண்டி பார்த்துருக்கீங்களா? பஸ்ஸு மெட்ராஸுக்கு போகும்போது ஒருத்தன் ஒரு வேலை பார்த்துக்கிட்டேன். பஸ்ஸில் போனால் பிரத்து வண்டியில் நிப்பாட்ட மாட்டாங்க. நல்லா அவனுக்கு வந்து லேசாக சுகர் இருக்கும் போல். கேனிலே ஒன்றுக்கு பேஞ்சிருக்கேன். அதே கேளு, பேஞ்சு வச்சவனே அந்த கேனு கீழே விழுந்துருச்சு. இங்கே ஒருத்தன் கீழே பெட்டில் படுத்து கிடந்தவன் அவன் போத என்ன கட்டிங் கீழே விழுந்து கிடக்கு. ஸோ நாசமாக போ. அதில் இப்போ பிரத்து வண்டியில் கக்கூசு வச்சுட்டாங்களாம்டா. அதில் ஒருத்தன் போய் உட்காந்து இருந்திருக்கேன். வேகத்தில் தூக்கி போட்டிருக்கேன், விட்டையோட மேலே போய். அது வேற யாரும் கிடையாது, இந்த கட்டாளி மேந்தேன். அதிசய மயிரா சிரிக்காத. சிரிப்பு வருதுடா. சரிடா. என் அன்பு தம்பி, உள்ளத்திலே வெகுளி. உண்மையிலே எந்த தொழிலும் இந்த தமிழ்நாட்டிலே கேவலமோ அசியம் கிடையாது. அவங்கவுங்க பார்க்குற வேலையை அவங்களுக்கு தான் தெரியும், அந்த படுற கஷ்டம். எல்லாரும் நல்லா இருக்கணும். இந்த மணிகண்டே செய்கிற தொழில் புனிதமான தொழில் நான் சொல்லுவேன். நீங்கள் எவ்வளோ கோடிக்கணக்கில் காசை வச்சிரு, நீ சொல்கிறது தான் ஒரு ஊரே கேட்குற ஆளாரு. என் பெரிய ரெவடியாக இருப்பா, அடிதடி கூட பண்ணு. ஆனால் உன்னுடைய குலசாமின்னு ஒன்று கும்பிடும் போது இவங்களை போல உள்ளவங்கிட்ட தான் நீ பூமாலையே வாங்கணும். பூக்கட்டும் புனிதமான தொழில் செய்யக்கூடிய குடும்பத்திலிருந்து ஈன்றெடுத்து பிறந்த ஒரு தவப்புதல்வன் என் தம்பி மணிகண்டேன். நான் சந்திக்காத ஹார்மோனிய சக்கரவர்த்தி இல்லை. இப்போ புதுசாக யாராவது பழகிட்டு வந்தாத்தே நான் சந்திக்காமல் இருப்பேன். நான் வரிச்சூர் பழனியப்ப காலத்திலேருந்து சின்ன வயசில் 15 வயசில் வந்துட்டேன் நாடக உலகத்துக்கு. ஆனால்
எத்தனையோ ஹார்மோனிய சக்கரவர்த்தியை பார்த்துருக்கேன், வாசிப்பாக பாடுவாங்க, அவங்களுக்குன்னு ஒரு தனி பேர் இருக்கும், எல்லா ஊர்லேயும் கேட்பாங்க, அதுகளுக்கு வாழ்த்துக்கள். ஆனால் ஹார்மோனியம் வாசிக்கிற ஒரு ஆளுக்கு நகைச்சுவை திறன் இருக்குமா? அதில் ஜெயிச்சு காமிச்சேன் என் தம்பி மணிகண்டேன். யாரையும் சிரிக்க வச்சு போடுவேன், அவன் பொழப்போ சிரிப்பா சிரிக்குது. என்னத்த போன தீபாவளிக்கு போதையில் அண்ணே வேணாம்னே 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 அண்ணே 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 அணி உண்டை எடுத்துக்கிட்டு செவரொட்டியும் தின்றுருக்கேன். அவன் மையம் இவன் போதையில் படுத்து கிடந்ததுக்கு தரச்சக்கரை வைக்க இடம் இல்லைன்னு கருதுக்கு எந்திரிச்சு ஓடி கட்டில் நெளிச்சு இவங்களே போதும் எனக்கு கண்டென்ட்டுக்கு. என் அன்பு தம்பி, பெத்த தாயினுடைய புகழை எல்லாருமே இங்கே இருக்கவங்கெல்லாம் பெத்த தாயினுடைய அன்புக்கும் பாசத்துக்கும் இயங்கக்கூடிய உறவுகள் தான். அம்மா பாட்டு ஒன்று பாடு. என் தம்பி புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த டிஆர் மணிகண்டன் அவர்கள் ஹார்மோனிய பின்பாடல். உன்னை போலாத்தா என்ன பெத்து போட்டா அடி என்ன பெத்தாத்தா கண்ணீரத்தாம் பார்த்தா சொல்லி சொல்லி யாராது சொன்னால் தூய தீராது சொல்லி சொல்லி யாராது சொன்னால் தூய தீராது உன்னை போலாத்தா என்ன பெத்து போட்டா அடி என்ன பெத்தாத்தா கண்ணீரத்தாம் பார்த்தா வட்டிகள சோறு வப்பா ஒட்டி போன உடம்புனாலும் உசுர விட்டு பாச வப்பா தின்ன வாயு திட்டினாலும் என்ன அவ நொந்ததில்ல கந்தல் துணி கட்டினாலும் கண் கசங்க பார்த்ததில்ல பொன்னை கேட்கும் வாயில் சேல கேட்டாத்தா நூலை கூட நானும் உனக்கு வாங்கி தந்ததில்லை அடியாத்தா உன்னை போலாத்தா என்ன பெத்து போட்டா அடி என்ன பெத்தாத்தா கண்ணீரத்தாம் பார்த்தா வெட்டிகிள ஊர சுத்தும் வேலையத்த மகனும் உண்டு வெட்டி பய என்ன போல எத்தனையோ பேரும் உண்டு கெட்டு போன மகளும் உண்டு தட்டு கெட்ட தங்கையும் உண்டு கேடு கெட்ட தந்தையும் உண்டு கூறு கெட்ட தாரமும் உண்டு கெட்டு போன தாயி இல்லையடி ஆத்தா கெட்டு போன தாயி எங்கும் இல்லவே இல்லை அடியாத்தா அதில் செங்கோலை விழுந்திருக்கு தெரியல, பட்டுன்னு ஒருத்தனை போட்டவனே தம்மு தம்முன்னு விழுந்தாங்கல்ல, அதில் விழுந்த வந்து அவன் என்ன நீ போலைய ரொம்ப ஒழிக்குதா தோசியம். மிருதங்க சக்கரவர்த்தி மிருகவத்வான் கோடைகடி குமரன் அகண்ட கப்பலிங் மண்டையன் கோயில்பட்டி செல்வம் அவர்கள் மிருகத்தை அடிப்பார்கள். அடிப்பா.
பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி புதுக்கோட்டை ஏகே அருள் அவர்கள் ஆல்ரவுண்டை இசைப்பார்கள். சூப்பர் சூப்பர் ஆல்ரவுண்ட் சூப்பர்ப்பா. நீண்ட இடவெளி பிள்ளையை பிறக்காமல் நேர்த்திக்கணம் போட்டு பிறந்தது நாள் நீலகண்டேன் சீன் தாளம். இங்கே வா, உன்னை வெல்டிங் வைக்க கூப்பிடல முண்டை. இங்கே வா. பாடுற பாட்டுக்கு கரெக்டாக தாளம் போடணும். லேடிஸ் மாறிடக்கூடாது. அந்த டியூன் கரெக்டாக இருக்கணும். ஆமாம், தகத்து பிடிங்கி தள்ளிடுவேன். எக்கோ இவன் ஹலோ ஹலோ இன்னைக்கு என்ன ஒண்ணு காத்திருக்கானோ? காவியமா புள்ள பயந்துருச்ச. பயப்படாத பயப்படாத. ஆமா, அவர் ஆறுதல் சொல்றாரு. பேய் முண்டை. மரியாதை வந்து தாளம் போடு. காசை வெட்டி போட்டுவோண்டா. ஆடா பெரிய தமேனே. சரி பாடுறா. காவியம்மா நெஞ்சில் ஓவியம்மா பெரியம்மா அதன் சீவியம்மா. ஏலே முண்ட பாட்டே பாடலடா. ஏலே பாட்டே பாடல, அதுக்குள்ள போயிட்டானடா எக்மோரை தாண்டி. சிட்டுக்குருவி என்ன வானிலை ஆராய்ச்சி மையம்டா. தாளம் போடு. சிட்டுக்குருவி. சிட்டுக்குருவிக்கு ஒரு ஊத்து தானடா, அது முட்டையை பூரா உடைக்கிற. சிட்டுக்குருவி நிலாவிலே நிலாவிலே நம் உன்னை நேரில் பார்த்தடும். என்ன கேத கேட்க வந்தியாடா? எப்பா நீ நக்கு மாலை வாங்கிட்டு வரட்டுமானே? மீண்டும் வரப்போகுது பாண்டி முனி 18ஆம் படி பெரிய கருப்பு.